இந்த மாதிரி பர்சன்டேஜ் இண்டிகேஷன் மார்க் உங்கள் டயரில் பார்த்துருக்கீங்களா? ரீசெண்டாக நம்ம கஸ்டமர் அக்யூட்டாங்கிற பிராண்ட் நேமில் ஹை ரேஞ்ச் ப்ரீமியம் மாடலில் டயர் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. சைஸ் 190/55R16ங்க. நம்ம ஃபிட் பண்ணுறதுக்கு முன்னாடி டயர் இன்ஸ்பெக்ட் பண்ணதில் ஒரு நல்ல விஷயமா இந்த டயர் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, நார்மலாக எல்லா பிராண்ட்லேயுமே டயர் வியர் இண்டிகேட்டர் அப்படிங்கிறதுங்க டோட்டல் டயர் டெப்த்தில் ஒரு 1 to 2 mm லாஸ்ட் ஸ்டேஜில் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இந்த அக்யூட்டாங்கிற பிராண்டில் நம்மளுக்கு நார்மலாக டயர் எவ்வளோ வேர் ஆகுங்கிறத நம்ம மானிட்டர் பண்ணுற மாதிரி 25% ஒரு இண்டிகேட்டருங்க, 50% ஒரு இண்டிகேட்டர், 70% ஒரு இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. டோட்டல் டயர் டெப்த் வந்து 8 mm இருக்குது. இதில் 6 mmல 25%, 4 mmல 50%, 2 mmல 70% டெப்த்து கொடுத்துருக்காங்க. இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நம்ம 25% வந்து நம்மளுக்கு தெரியாமல் போயிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு 70% ஆஃப் டெப்த் வந்து ரிமைனிங் இருக்குது. 50% நம்மளுக்கு அழிஞ்சிருது அப்படின்னா ஒரு 50% டயர் டெப்த் வந்து ரிமைனிங் இருக்குது. நம்மளுக்கு 70% அழிஞ்சிருச்சு அப்படின்னா மினிமம் 25% ஆஃப் டயர் டெப்த் நம்மளுக்கு ரிமைனிங் இருக்கிறத நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கலாங்க. இதுவே இன்னும் ஈஸியாக புரிஞ்சுக்கணுன்னா, நம்ம டயரில் 25% இண்டிகேஷன் மார்க்கு தேய்மானம் ஆகி மறைஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம டயரோட த்ரெட் லைஃப்பில் 25% அதாவது 2 mm வான் அவுட் ஆகிடுச்சுங்க.